பத்திரிக்கை ஆபீஸ்ல கதைய பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப கதைய தூக்கிட்டு அலைய விட்டாருங்க. கார்ல போயிட்டு இருந்தேன். இப்ப ரோடு மேல அலைய விட்டாருங்க. என்ன இத உளறீனே வர? ஒண்ணுமில்ல. சரி, சிம்பிளா 2 பேர் தொண்டையா இருக்கணுமே. ஒரு கொலை பண்ண பயமே இன்னும் மனசு விட்டு போகல. அதுக்குள்ள இன்னொரு கொலையா? டேய், பாருடா 75 பைசா கில்மா வருது. பாய்ஸ், இந்த செயின் பேட்ச ஃபைனலா டிசைட் பண்ண வேண்டியதுதான். தலைவா, குட்டிங்க பயந்துட்டாளுங்க. இனிமே நம்ம லைன்ல கிராஸ் பண்ண மாட்டாளுங்க. கதையுடைய பவர் அப்படி. ஒரு கதையை பாத்திர கூடாது, உடனே 10 கதை கொண்டாந்துருவாங்க. கை நடுக்குது நைனா. அது வீரத்தின் அடையாளம். அது ஒண்ணு செய்யாது. இப்ப நீங்க தானே சண்டை போட போறீங்க. விடாதீங்க விடாதீங்க, போங்க. அப்படி இல்ல, இப்படி. ஹலோ, எஸ், இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் ஸ்பீக்கிங். ஐயோ, டேய், போலீஸ் வருது, கல்யாணம் மாத்தி சண்டை போடாதீங்கடா. கல்யாணம் மாத்தி. டிங் டாங் டிங் டாங். கலாட்டா இல்ல சார். நீங்க இருக்கிற ஏரியால கலாட்டா வருமா? சும்மா டிராமா ஆக்ட் கொடுத்தோம். இல்லையே, கலாட்டான்னு எனக்கு போன் வந்து. எவனாவது கலைக்கும் கலாட்டாவுக்கு வித்தியாசம் தெரியாத ஞானம் சொல்லி போன் கொடுத்துருப்பா. எவனா கேட்பேன். ஆமா, யார் மேனுவன்? அவர் தான் பரமாத்மா கிருஷ். ஏய், யார்கிட்ட டூ போடுறேன்? கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் இருக்குமே. இந்த சின்ன புல்லாங்குழல், இப்ப புல்லாங்குழல் பெருசா. ஆமா, யார் மேன் இவ? மெயின் பாஸ். இதான் மெயின். 5 பேருக்கு போண்டாடி பாஞ்சாலி. ஏய், போய் சொல்லாத. பாஞ்சாலினா பெருசா சாரி விட்டுருக்கா. இவ என்ன மேன்? ஜீன்ஸ் எல்லாம் எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். திடீர்னு எவனா சேலை உருவிட்டு போயிட்டானா? மிந்தி ஒரு துச்சாதுன்னா நான் இப்பதான் ஸ்டேஷனுக்கு 2 பேர் இருக்கீங்களா? டிராமா ரிஹர்சல்லாம் போய் சபாவில் வச்சுக்கா. மரண ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு ரோட்ல தெரிய கூடாது. சார், இது மரண ஆயுதம்னா இடுப்புல தீபாவளி துப்பாக்கா? பாத்தியா, நம்ம கட்டளைக்கு எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. சட்டம் 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 சட்டம். பாத்தியாயா, மரம் செடி கொடிக்கெல்லாம் என் மேல எவ்வளவு மரியாதை. என்ன கண்டா, இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார கண்டா ஒரு பயம். ஐயா, நல்லா இருக்குதுமா. இது மாதிரி ஒண்ணு வாங்கணும். என்னடா சொல்றது கேட்டுச்சா? ரிவர்ஸ்லயே வருது. என்ன பாக்குற? இந்த கார், ஸ்வர்ண பேலஸ் எல்லாம் என்னதான் டிசைட் பண்றேன். அன்னைக்கு 1 லட்சம் ரூபாவோ பைசாவோ தர நீ ஏமாத்திட்டல. இன்னைக்கு நான் உனக்கு ஒண்ணு தரேன். பிரசன்டேஷன் பாய். கொடு. 1 lakh வச்சுக்கோ. காஃபி சாப்பிடு. ஸ்ட்ராங்கா சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. சப்பி சப்பி சாப்பிடு. என்னப்பா திடீர்னு ஒரு மாதிரியா பேசுற? சும்மா ஒரு சேஞ்ச் ட்ரை பண்ணா கீஸ் ஆகி போச்சு. கண்டுக்கல. கால பிடிச்ச 1 லட்சம் ரூபாய் தரா. ஸ்ட்ராங்கா, அது உங்களுக்கு. கார், ஸ்வர்ண பேலஸ். எப்படி எப்படி எப்படி? ஏமா ரோஜாமணி, நாடகத்துல நடிக்க வரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்படி ரிஹர்சலுக்கு வராம தான் எப்படி? நான் இப்ப வேற நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கேன். அதுக்காவது ஒழுங்கா ரிஹர்சல் போறியா? சொல்றது கேளியா? அந்த நாடகத்துல ஒரு நாளைக்கு 1 லட்சம். ஒரு நாளைக்கு 1 லட்சமா? அது என்னமா அப்படிப்பட்ட நாடகம்? எம்என்னு ஒருத்தர் அந்த ஆளு மயக்கி வெளியில போகாம நான் தான் வச்சிருக்கணும். அதுக்குதான் ஒரு நாளைக்கு 1 lakh. சரி, அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு. அட போய பொல்லாத அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுத்த சபால வாங்கிப்பா. இவ்வளவு நாளா இந்த ரோஜாமணி கிட்ட நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். நம்மளை வெளியே விடாம மயக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் பணம் கொடுத்துட்டு இருக்கான். யாரு பிரபாவ?
அவளை மயக்கி அவ வாயாலே அவன் யாருன்னு நான் சொல்ல வைக்கிறேன். தும் தாத்தா. குளு குளு கூழு. இப்படி கூழு கண்டாடா சொர்க்கம் இருந்தீங்கன்னா பிரம்மச்சோடி கோட்டை விட்டுட்டு தெருத்துருவா அலைய வேண்டியதான். நான் யமன்டா. Go and touch the book. இதுல இங்கிலீஷ் வேறயா? ஹலோ, இங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற பிரம்மச்சூடியை கொடுத்துரு தம்பி, நாங்க போயிடுறோம். என் உயிரே போனாலும் பிரம்மச்சுவடியை என்கிட்ட இருந்து நீங்க வாங்க முடியாது. எங்கிட்டயே சவாலா? நான் நினைச்சா உன்னை இந்த இடத்துலயே கிராஸ் பண்ணிடுவேன். பண்ணுங்க, அந்த கதையால என் தலையை போலங்க. ஆனா பிரம்மச்சுவடி மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. சீக்கு என்ன மடக்குறானே. பிரபு, இவன் ரொம்ப வில்லங்க பிடிச்சவனா இருக்கான். இவன் நைஸா பேசிதான் மடக்கணும். பேசுறா, நான் வேண்டாம்னு சொன்னேன். போடா. எஸ்கியூஸ் மீ. எஸ். பிரம்மச்சோடி இல்லாம நாங்க மேலகம் போக முடியாது. நீங்க தான் எப்படியாவது எங்க மேல கருணை காட்டணும். சரி, புஸ்தகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டா எனக்கு என்ன லாபம்? குட் பை. ஒரு நிமிஷம் பிரபு, அந்த புத்தகத்தை நம்ம கொடுத்தா அவருக்கு என்ன லாபம்னு கேக்குறாரு. ஏதாவது வரம் தரேன்னு சொல்லு போ. ஏதாவது வரம் தராரா? என்ன வரம் வேணும்? எக்காரணத்தை கொண்டும் எங்க அம்மாவோட உயிரை அவர் எடுக்க மாட்டாருன்னு எனக்கு வரம் தர சொல்லுங்க. இவ்வளவுதானா? இருங்க பிரபு, மேட்ரு செட் ஆயிடுச்சு. புத்தகம் தாரானா, ஆனா எக்காரணத்தை கொண்டு அவங்க அம்மா உயிரை நீங்க எடுக்கூடாது. இது யம தர்மத்துக்கே நாம செய்யற துரோகம். அம்மா உயிரை தவிர வேற எது வேணாலும் கேட்க சொல்லு. பிரபு, இப்படித்தான் ஒரு தடவை வாயை கொடுத்துட்டு சத்தியவான் சாலித்திட்ட மாட்டிக்கிட்டீங்க. அது ஓல்ட் கேஸ், எல்லாரும் மறந்துருப்பாங்க. நீ ஞாபகப்படுத்தியா? இது நீ கேஸ், வேற ஏதாவது வர கேட்க சொல்லு போ. இங்க பாருங்க, அத தவிர வேற ஏதாவது வரம் தரணும்னு சொல்றாரு. அது தவிர எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம். எங்க அம்மாவோட உயிரை விட வேற எதுவும் பெருசு கிடையாது. கோ. கரெக்ட் பிரபு, மேட்ரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. சீக்கு, அப்ப ஒண்ணு செய்யுங்க, நான் கண்ண முடிக்கிறேன், அவன் காலில் விழுந்துருக்க. சித்திரகுப்தா. பிரபு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. என்ன? அவன் கேட்கறத பார்த்தா அவங்க அம்மா ஆயுசு முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க அம்மாவை கொண்டுருங்க, புத்தகத்தை கொடுத்துருவான். நான் பிரம்மச்சுவடி இல்லாமல் யார் உயிரையும் பிடிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. தம்பி பிளீஸ்மா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அந்த புத்தகத்தை கொடுத்துரு ராஜா. இந்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் அந்த புத்தகத்தை எங்கிட்ட இருந்து வாங்க போறது இல்ல. இப்போ நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பல, நாயோ தோற்று ஜாகிரதை. சீக்கிரம் ஓடுங்க. வந்துடுறா. பூரா நாய் அடிச்சா தொப்பட சுத்தி ஊசி போடுவாங்களா? நல்ல வேலை, புக் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கல. சீனா குணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்மச்சூடி இருக்கிறத கண்டுபிடிச்சோம், அதை கைப்பற்ற முடியாம போச்சேடா. டேய் சீக்கு, கூடவே இருக்கிற ஒரு ஐடியா கூடா. பிரபு, பிரபு அங்க பாருங்க. பேப்பர். எப்பா கிலோ என்ன விலை எடுக்கிற? 5 ரூபாங்க. 10 ரூபான்னு தர மாட்டியா? கட்டுப்படி ஆகுங்க நமக்கு. சரி போப்பா. ஐடியா கிடைச்சிருச்சு. பழைய பேப்பர் 100 ரூபா, 1 கிலோ 100 ரூபா. ஐயா, என்ன பத்தி 7-14 லோகத்திலையும் கேட்டு பாருங்க. எடையும் கரெக்டா இருக்கும், வார்த்தையும் சுத்தமா இருக்கும். என்ன நம்புங்க நீங்க. சீக்கிரம் எடுத்து போடுங்க. கிலோ 100 ரூபாய் தானே? பேச்சு மாற மாட்டிய? பேச்சு மாற மாட்டான். அந்த சீனா குணா இந்தாங்க, அவ்வளவு ரூபாய் பிடிங்க. ஐயா கோபி, கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு விலைக்கு வருது. 3 crore சொல்றாங்க. நீ ஊன்னு சொன்னீங்கன்னா வாங்கி போட்டுடலாம். என்ன சொல்ற? வேண்டாம் தம்பி, இந்த அலமாரியில இருந்த பழைய பேப்பர் புஸ்தகம் எல்லாத்தையும் நல்ல விலைக்கு போட்டேன். எல்லாத்தையும் போட்டீங்க? ஆமா. எப்போ? இப்பதான் தம்பி. தம்பி தம்பி கோபி, பேக் மாறி போச்சு. இப்ப என்னடா பண்றது? அக்கும் பக்கும் நல்ல ஐடியா வாங்க கூட. ராஸ்கல், நான் திருடல, நான் சித்திரகுப்தன், நம்புங்க. பாபா, யாரா இந்த கரிதடிய ஊஞ்சல்ல தொங்க விட்டு இருக்கிறீங்க? இவன் கஞ்சா கடத்திட்டு போகும்போது பிடிச்சோம் சார். யோ, அது கஞ்சா இல்லையா, அது பழைய பேப்பரு. ஏய், நடிக்காத. உன்ன மாதிரி கடத்தல்காரங்களை பூண்டோட அழிக்கணும். அப்பத்தான் எனக்கு தூக்கம் வரும். ஏண்டா, கஞ்சா எது மஞ்சா எதுன்னு எனக்கு தெரியாதா? இதுக்கு பேர் புத்தகமா? இந்த ரஞ்சித்தை ஏமாத்திடலான்னு பாக்குறியா?
உனக்கெல்லாம் ஒரு மீச. மறுபடியும் நீயா? நான் தான் சார். இந்த சாபத்தின புத்தகம் கிடைச்சிருச்சு. அது எப்படி இலைய மறைச்சுன்னு தெரியலையே. தெரியல, தெரிய வைக்கிறேன். இதுல 2 போட்டா எல்லாம் தெரியும். நிறுத்துறா. அடிச்சா அம்மான்னு அப்பான்னு, அது என்னடா ஏமா ஏமான்னு சொல்ல நான் பயந்துருவனா? இந்த ரஞ்சித் குமார பயங்காட்டிலாம் நினைக்கிறியா? பிரபு வணக்கம். தூம் தாத்தா. டேய், யாரா இவன்? இவர்தான் என் தலைவன். ஓ, இவர்தான் கடத்தல் தலைவரா? சூட்டு கோட்டு கையில கதை, அது என்ன ஒரிஜினல் மீசியா இல்ல ஒட்டு மீசியா? ஆமா, இவன் என்ன வேலை பாக்குறான்? இவர்தான் உயிர் எடுக்கிறது. பிரபு தூம் தாத்தா. இவர் சதா அடிக்கிறாரு பிரபு. இவரை எண்ணெய் சட்டியில போட்டு நல்லா வறுக்கணும். அப்படியே ஆகட்டும். பெரிய ஊசி எடுத்து நச்சு குத்தணும். அப்படியே ஆகட்டும். பிரபு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். Proceed. இவர் தலை வெட்டி என் கையில கொடுத்தா என் பையன் பந்து விளையாட்டுக்கிட்டு இருப்பான். You mean head ball? Yes. Take it. Thank you. ஏன் சார் அழுவுறீங்க? யார் அந்த 2 குருஜிங்க எண்ணெயில போட்டு வதக்கணும்ன்றானுங்க, ஊசியை வச்சு குத்தணும்ன்றானுங்க, என் தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்றானுங்க. இது நியாயமாடா? சொல்றா, என்ன பார்த்து அப்படி சொல்லாமாடா? சரி, நானா அவனுங்களான்னு பார்த்துறேன். You go. எப்படி இவன்? எதுக்கு வர அந்த அழுக்கு முட்டை? குளிக்க வந்திருப்பானோ? சரி, என்ன விஷயம் கேப்பவா? வணக்கம் சார். வணக்கம். டே குண்டுசி, என்ன திடீர்னு இவ்வளவு மரியாதை கொடுக்குறான்? கோபி, இந்த தடி தாண்டவராய மரியாதை கொடுக்குற மாதிரி தான் தெரியும். ஆனா பள்ளத்துல தள்ளி விட்டுருமா, ஜாக்கிரதை. என்ன சவராமா? சிவராமா, என்ன விஷயம்? அன்னைக்கு கோபி சார் காபி குடிக்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க சார். குடிச்சிருப்பிய? அந்த 1 லட்சம் ரூபாய் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமாடா சார்? அது தெரியுமா தடியனுக்கு? பாத்தியா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. என் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்குடா, அது கொஞ்சம் தொடச்சு விடுறியாடா? குண்டுச்சி ஓகேயா? தொடச்சு விடுறேன் சார், கவலைப்படாதீங்க சார். நைனா, என்ன உன் டா போட்டு பேசுறான்? முருகனே வாடா போட தான் சொல்றேன் சும்மா சார். 2 கால் என்ன சார், 4 காலையும் தொடச்சு விடுறேன் சார். தூக்குங்க சார். குண்டுச்சி உன் காலி சேர்த்து சொல்றானா? என் காலை தூக்க முடியாது. சவராமா, இன்னைக்கு தான் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சிருக்க. போதும் போதும், விடு விடு விடு. சார் அந்த ரகசியத்தை சொல்லுங்க சார். ஓ, அதுல டே சவராமா, நீ ஆளுதான் வளர்ந்துருக்க, எம்டி. அதனால என்ன பண்ற, ஸ்பிக் உரத்தை வாங்கி அது நல்ல தலையில தேய்ச்சி 1 மாசத்துக்கு பணங்கள் பார்க்கல, வெயிலையும் மழையிலையும் நிக்கிற. அதுக்கப்புறம் முடிஞ்சா நான் வந்து சொல்றேன். ஒன்னதான் சொன்னார். இல்லடா உள்ளதான் சொன்னேன். அப்பவே சொன்ன இவனை பத்தி. ஓடா, நம்மலாம் கேசஸ்ல ட்ரைனிங்மா. ஏய், இனிமேல் நம்ம அடிப்பட்டா தங்க மாட்டா. டேய் பசங்களா, அவனை அடிச்சு ரகசியம் தெரிய வரைக்கும் விடாதீங்கடா. போங்கடா. அது லூஸ் பேச்சு கேட்டு வராதீங்க. வேணா உருட்டி விட்டுருவான். பிரபு, அந்த அப்பாவை போட்டு இப்படி அடிக்கிறார்களே. அடிக்கட்டும். பிரம்மச்சூடி வச்சுட்டு நம்மளை டென்ஷன் பண்ணல, அவனுக்கு இதான் பனிஷ்மெண்ட். பிரபு, அடிக்கிற அடியில மூளை கலங்கிட்டா அந்த புத்தகத்தை எப்படி வாங்குறது? ஆமாம் சிக்கு, அந்த புத்தகம் நம் கைக்கு கிடைக்கும் வரையிலுமாவது அவனை நாம் காப்பாற்றி ஆகணும்.
மாத்துங்க. நோ, அது ஓல்டு ஸ்டைல், இது நியூ ஸ்டைல். ப்ரூஸ்லி. தும் தாத்தா. பார்த்தேன் நான் உன்னை ஏதாவது பண்ண இல்ல. பின்னால இருந்து அடிப்பேன் அடிப்பேன் அடிப்பனே. வாயை திறந்து பேசுன கொண்டுடுவ இருக்கிற எலும்பெல்லாம் உடைச்சிடுவேன். ஜாக்கிரதை. போட்டா கூட்டு போவோம். தடிக்கலாம். வாங்கடா வாங்கடா. தம்பி, உன்னை யமராஜா தான் காப்பாத்தினாரு. ஓ, தேங்க்ஸ் அம்மா. வெல்கம். தம்பி, என்ன அந்த புக்கு? எந்த புக்கு? பிரம்மச்சூடி. அப்படி ஒரு புக்கு கிடையவே கிடையாது. இவனை அடிச்சே கொண்டுக்கணும். டோன்ட் பி இடியட் சீக்கு. அப்புறம் உங்களுக்கு பிரம்மச்சூடி யார் கொடுப்பா? சீக்கு தேக்கு. சரி அம்மன், மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு அந்த பிரம்மச்சூடி வேணும்னா எங்க அம்மா உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற புள்ளைய இந்தியாவுல ஃபர்ஸ்ட் டைமா நான் இன்னைக்கு தான் மீட் பண்றேன். இப்படிப்பட்ட புள்ளைய பெற்ற புண்ணியவதியை நான் உடனே பார்த்தாகணுமே. பார்க்கலாம், ஆனா இப்படி கோழா மாட்டிக்கிட்டு வரக்கூடாது. வெள்ளை ஜிப்பா போட்டு பட்டை அடிச்சுட்டு வரணும். சேக்கோ ஜிம்க்கு டம்கோ. ஆகட்டும் பிரபு. அந்த தாய்ப்பாசத்துல மயங்கி என்னை அறியாமலே அந்த அம்மாவை தீர்க்காயசா இருங்கன்னு வாழ்த்திட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்களே உங்க வாயால எங்க அம்மாவை தீர்க்காயசா இருக்கணும்னு வாழ்த்துட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி நடந்தாதான் பிரம்மச்சூடியை உங்களுக்கு கொடுப்பேன். யப்பா யப்பா, கண்ணை மூடிட்டு நீதான் நினைச்சிட்டு வாழ்த்திட்டம்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மாக்கு தீர்காயுசு தான். நீங்க எல்லாம் பெரியவங்க, தர்மசாஸ்திரப்படி நடந்துக்கங்க. கோபி கோபி, தர்மசாஸ்திரமா? என்னடா குழப்பிட்டு போறான்? தர்மசாஸ்திரத்தை மாத்த முடியாதேடா. பிரபு, எனக்கு ஒரு யோசனை. என்ன? 436A அப்படின்னு ஒரு பிரிவு ஏற்படுத்தி அதுல பிடிச்சிட்டா? ஏய் சீக்கு, நீ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செருப்படி வாங்குறதுனால தான் இந்த செக்ஷனை பத்தி எல்லாம் பேசுற. சீக்கு, நீ ரொம்ப பேசாதே, அப்புறம் உனக்கு வரும் பூலோக சீக்கு, அப்புறம் ஆவாய் நீ வீக்கு. என்ன சீட்டிங் சிவா? என்ன இங்க வர சொல்லிட்டு பெட்ல அட்மிட் ஆன பேஷண்ட் மாதிரி படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படின்னா போட்டு போட்டு அடி வாங்கியிருக்கான்னு அர்த்தம். அந்த கோபி வேலை கோயத்தை பாரு, 234 தொகுதி தேடி தேடி அடிச்சிருக்கேன். லெப்ட் கையாச்சு ஓடிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான் உன்னை நான் இங்க இட்டுன்னு வர சொன்னது. அந்த பையன் முதல்ல உன்னை ஒய்ஃப் மாதிரி ஆக்ட் கொடுக்க சொன்னான், நீ கொடுத்த. இப்ப மெய்யாலுமே நீ உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் கொடுக்குற, வீட்டுக்குள்ள நுழையிற, அவங்க அம்மா ஹார்ட்டுக்குள்ள நுழையிற, மெதர் சென்டிமெண்ட் டச் பண்ற. எப்படிமா அம்மா சொத்து வந்ததுன்னு ரகசியத்தை அமுக்குற, வெளியே வந்துடுற, மத்த நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நீ எவ்வளவு பணம் தருவ? தான் நீ குழந்தைங்கிறது. உனக்கு மூளை மட்டும்தான் வளரல. சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நான் தானே கோடீஸ்வரன். தமிழ்நாட கூறு போட்டு வச்சிட மாட்டேன். நார்த் எடுத்துக்க, நான் சவுத் எடுத்துக்கிறேன். தலைவா, நடுவுல இருக்கிற பாண்டிச்சேரி தம்மா தூண்டுறா கைத. நம்ம அதை கொசுர எடுத்துக்கிறோம்னா குழந்தை வேணாம் நான் சொல்ல போது இல்லம்மா. ஓகே. நீ வச்சுக்கின்னு தூக்கிட்ட, இந்த தொங்கி பண்ண கை வந்து தூக்கி விடு. ஓகே.